ஹே ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரோட முதல் மனைவியோட மகன் முத்து இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறாரு. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட தலைமை பொறுப்பு முத்துக்கு தானே வந்திருக்கணும். ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்குது? ஸ்டாலின் ஐயா கலைஞரோட எத்தனாவது மனைவிக்கு பிறந்த எத்தனாவது பையன்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கருணாநிதியோட மூத்த மகன் முத்து இன்னைக்கு அதாவது 19/7/2025 காலையில 8 மணி அளவுல இறந்திருக்கிறாங்க. சரியா? உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்ததாட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா 77 வயசு ஆகுது. இப்போ இவங்களுடைய அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதியோட முதல் மனைவியோட பெயர் அப்படின்னு பார்க்கும்போது பத்மாவதி. சரியா? இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1944 செப்டம்பர் 17 அப்பதான் திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த முத்து பொறந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது 1948 ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு பொறந்தாரு. சரியா? இவங்க மனைவி அதாவது கருணாநிதியோட மூத்த மனைவி எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஆகஸ்ட் மாதம் இறந்தாங்க. என்ன காரணத்தினாலனா காச நோயால இறந்தாங்க. அப்போ முத்துக்கு எத்தனை மாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த 6 மாசம் தான் ஆச்சு. அந்த டைம்ல இறந்தாங்க. அடுத்தது கலைஞர் நெக்ஸ்ட் மேரேஜ் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 செப்டம்பர் 15 அவங்க மனைவி முதல் மனைவி இறந்து அடுத்த மாசம் சரியா கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குழந்தைங்க. அது முதல் குழந்தை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி, 2வது ஸ்டாலின், 3வது தமிழரசு, அப்புறம் செல்வி. இவங்க எல்லாருமே பிறந்திருக்காங்க. சரி, இப்ப எல்லாத்துக்குமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழின்னு ஒருத்தவங்க உண்டுல்ல, அவங்க அம்மா யாரு அப்படின்னு தோணும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரோட 3வது மனைவியோட குழந்தை தான் கனிமொழி. இப்போ நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞரோட திமுக தலைமை பொறுப்பு முதல் பையனுக்கு தானே போகணும். அதாவது முத்துக்கு தானே போகணும். ஏன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஸ்டார்ட்டிங்ல மூத்த மகன் முத்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃபேமிலி கூட தான் வாழ்றாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் லைஃபு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே முடிச்சாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறையில அவருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கலைஞருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்களுடைய தந்தை 1960ல இருந்து 1970 கரெக்ட்டா அந்த அரசியல்ல திமுக தலைமை பொறுப்புல ஒரு முக்கிய தலைவராட்டி இருக்கிறாங்க. சரியா? 1969ல அவரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, செல்வாக்க காமிச்சு பையன அறிமுகப்படுத்துறாங்க எல்லார்ட்டயுமே. "இதுதான் என் பையன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க. அப்போ என்ன பண்றாருன்னா, முத்து 1970ல என்ன பண்றாருன்னா, சினிமா துறைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அரசியல்ல ஈடுபடாம சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டாரு. போனோனே அவரு முதல் படம் நடிச்ச படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்காரி திரைப்படத்துல கதாநாயகனாகிட்டு அறிமுகமாகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து என்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1972ல அணையா விளக்கு, 1974ல சமையல்காரன், 1974ல இங்கேயும் மனிதர்கள், அடுத்தது நம்பிக்கை நட்சத்திரம் 1975ல நடிச்சாங்க. அப்புறம் எல்லாம் அவளே அப்படின்னு சொல்லிட்டு 1977ல அந்த படம் நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சினிமா துறையில போயிட்டாங்க. ஆனா, இதுலயுமே கலைஞருக்கு ஒரு முக்கிய குறிக்கோளா இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து படம் நடிக்க டைம்ல எம்ஜிஆர் பிரபலமா இருந்தாரு. சரியா? அப்போ கருணாநிதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில நீ ஈடுபடு. எம்ஜிஆரோட நீ பிரபலமாகணும். அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பையன்ட்ட சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். முத்து ஆக்டிங் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டைலுமே எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. பட் இருந்தாலுமே அவருக்கு அந்த சினிமா துறையில அதிக அளவுக்கு ஹிட் கொடுக்கல. ஆனாலுமே என்னன்னா எம்ஜிஆர் தான் பிரபலமா இருந்தாங்க. இதனாலே என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நடிச்சு முடிச்சுட்டு சினிமா துறையிலேருந்து வெளியே வந்துட்டாரு. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இவரு சினிமா ஃபீல்ட்ல இருந்து வெளிய வந்த பிறகு கலைஞர் வந்து அவங்க பையன்ட்ட சொல்றாரு, "அரசியல் பண்ணுவோம், வா சேர்ந்து" அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்றாரு. சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேத்துக்கும் இடையான ஒரு சின்ன பேச்சுவார்த்தை தகராறு நடக்குது. உடனே என்ன பண்றாருன்னா, "அரசியல்ல ஈடுபட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட சேராம, அவங்க அப்பா கூட சேராம, டைரக்ட்டா அதிமுக கிட்ட வந்துட்டாரு. வந்துகிட்டு அவங்க அப்பாக்கு எதிரா வந்து அரசியல் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாரு. சரி அதுல தான் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலயுமே என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாள் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறமே அவரு வெளிய வந்துட்டாரு. "நீ அரசியலே வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி வெளிய வந்துட்டாரு. வெளிய வந்தது எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல இருந்து அதாவது அவங்க அப்பாகிட்ட இருந்து மொத்தமா பிரிஞ்சு, தனியா முதல்ல அவங்க ஃப்ரெண்டு வீட்ல போய் ஸ்டே பண்ணி, அப்படியே அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவங்களுடைய திருமண லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு தனியாட்ட அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்போ சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2009ல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம சென்னையில உள்ள காவேரி மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டாரு. அந்த டைம்ல தான் அவங்க அப்பா முதல்ல போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சரி அப்பவுமே பையன்ட்ட அரசியல பத்தி புகுத்தாம ஏன்னா அதனால தான் சண்டை வந்துச்சு. சரி அரசியல புகுத்தாம பையன பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அடுத்தது இவரு எப்போ உடல்நிலை சரியில்லாம ஆனாரு அப்படின்னு பார்த்தோம்னா, 2015ல நுரையீரல் நோய் வந்து ஏற்பட்டிருக்குது. அப்ப அப்போலோ மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே அவரு எந்த இதுலயுமே ஈடுபாடு இல்லாம, ஃபுல்லா வந்து உடல்நிலை சரியில்லாமவே இருந்திருக்காரு. அப்போ இப்படியே ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு மாதிரி இருந்திருக்காரு. இப்போ கரெக்ட்டா அவருக்கு ஒரு 77 வயசு ஆகுது. என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாளாவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ட்ரீட்மெண்ட் கை குடுக்காம, வயது முதிர்வடைந்து இவரு வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து மூத்த மகன என்னனையாவது அரசியல்ல ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காதி நெறைய விஷயங்கள பண்ணாங்க. சொல்லப்போனா சினிமா ஃபீல்டுக்கு போயாச்சுல, சினிமா துறையில வந்து பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்களுடைய அரசியல் செல்வாக்க காமிச்சிருந்தாங்க. பட் அதுலயுமே இது பண்ணல. சரி நீ பையனையாவது அரசியல்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்ட பேசுறாங்க. அப்பா, மகன் சண்டையில என்ன பண்றாரு, இவரு அரசியல்ல ஈடுபடாம என்ன பண்றாருன்னு எதிர்க்கட்சியா வர ஆரம்பிச்சாரு. எதிரா இருந்துகிட்டு அதுலயுமே ஈடுபட முடியாம மொத்தத்திலே அவரு இனி அரசியலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. சரியா? இனி இவரு அந்த அளவுக்கு கேட்டு பார்த்தாச்சு. இனி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு 2வது மனைவியோட 2வது பையன அரசியல்ல ஈடுபட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனுக்கு வந்து சேர்த்திருக்கலாம். ஃபுல்லா அழகிரி அவங்களுக்கு நெறைய ஃபேமிலி ப்ராப்ளமே அதிகமா இருந்துச்சு. பட் அதுவுமே சமாளிக்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்கா இருந்துச்சு. 2வது பையனுக்கு ஏன் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கூட ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய சின்ன வயசுல இருந்தே கருணாநிதி கூட இருக்கிறாங்க. அதாவது கருணாநிதி இறப்பு வரைக்குமே என்னலாம் ஆட்சிக்காக என்னலாம் பண்ணணும், திமுகவுக்காக என்னலாம் உழைக்கணும், அப்படி மாதிரி நெறைய எஃபெக்ட் போட்டு நெறைய பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு கருணாநிதி ஐயா அவரு கூட உழைச்ச உழைப்புக்காக அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சரா ஆகுறதுக்காக. அந்த அளவுக்கு ஒரு அரியணை கிடைச்சிருக்குது. இப்போ முத்து உயிரிழந்திருக்கிறாரு. நம்மளும் இரங்கல தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஃபேமிலி ரிலேட்டிவா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.